இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நல்லவர்கள் மீது உண்டாகட்டும். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சில பெட்ரோல் நிலையங்களும் அதில் உள்ள விலைகளையும் இந்தியாவில் உள்ள விலைகளையும் பற்றி விளக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம வாகா வந்துட்டோம். அதாவது நான் இருக்கிற இடம் ஜூனியிலேருந்து 40 கிலோமீட்டர்ல வாகா சிட்டி இருக்குது. வாகா சிட்டியோட பரப்பளவு கிட்டத்தட்ட 4800 சதுர கிலோமீட்டர். அதனோட பாப்புலேஷன் 71,000 மக்கள் இருக்காங்க. அதுல பாருங்க, இப்போ இதை நான் 7-Eleven சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறேன். 7-Eleven சர்வீஸ் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் 7-Eleven. அதுல இருக்கிற ஃபியூல் மோபில் பிராண்ட்ல வருது. அந்த மோபில்ல பாருங்க, அதுல பிரைஸ் இப்போ அதுல உள்ள பிரைஸ் 7-Elevenல பிரைஸ் அன்லீடட் E10, அதாவது E20. இந்தியாவில் விற்கிறது E20. இங்க E20க்கு இன்னும் இங்க விற்பனைக்கு வரல. E10 மட்டும்தான் இருக்குது. E10 $191.9 cents. அன்லீடட் பாத்தீங்கன்னா சாதாரண பெட்ரோல் E10 கலக்காத பெட்ரோல் 193.9, அதாவது 2 சென்ட் தான் வித்தியாசம். அதாவது 1 சென்ட் 2 சென்ட் தான் வித்தியாசம் வரும். இந்தியாவில் இருக்கிற மாதிரி பெரிய வித்தியாசம்லாம் வராது. டீசல் இங்க விலை இப்போ விலை ஏறிக்கிட்டு இருக்குது. அதனால விலை கூட இருக்குது. இப்போ அதோட சர்வீஸ் ஸ்டேஷன், இது 7-Eleven சர்வீஸ் ஸ்டேஷன். வாங்க நம்ம அடுத்து இன்னொரு சர்வீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பார்ப்போம் என்ன விலைன்னு சொல்லிட்டு. இது ஷெல் பிராண்டோட பெட்ரோல் ஸ்டேஷன். இதுல வாகால கிட்டத்தட்ட 25ல இருந்து 30 சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதாவது பெட்ரோல் ஸ்டேஷன், எரிபொருள் நிலையம் 30 எரிபொருள் நிலையம். இங்க உள்ள விலையை பார்ப்போம் பாருங்க. இங்க E10 கிடையாது, ஒன்லி அன்லீடட், பிரீமியம் அன்லீடட், V பவர். அதாவது 98 சொல்லுவாங்க, இன்னொன்று 95, இன்னொன்று 91. 91 $2.09. அன்லீடட் 95 $2.18, 18.4 அந்த மாதிரி விலையில இருக்குது. வாங்க நம்ம அடுத்த இன்னொரு ஸ்டேஷன் போய் பார்ப்போம். இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்கோ பிராண்டு, இண்டிபெண்டன்ட் ஓன்டு, ஆஸ்திரேலியன் ஓன்டு இண்டிபெண்டன்ட் பெட்ரோல் ஸ்டேஷன். இது எப்பயுமே பிஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற ஃபியூல் ஸ்டேஷனோட கொஞ்சம் சீப்பாக வைப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு என்னோட பெட்ரோல் ஸ்டேஷனை விட கூட தான் வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட புது பெட்ரோல் புதுசாக டெய்லி வர்றதுன்றதுனால அது கொஞ்சம் கூட விற்கும். ஏன்னா எவ்ரிடே விற்கிறதுனால இது கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அதனால கொஞ்சம் விலை கூட. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்லீடட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே $1.83.5 cents. E10 பார்த்துக்கிட்டிங்கன்னா $1.81.5 cents. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அன்லீடட்க்கும் E10க்கும் வித்தியாசம் 1 சென்ட்ல இருந்து 2 சென்ட் இந்த மாதிரி தான் வித்தியாசம் வரும். இது கிட்டத்தட்ட $1.40 வித்தியாசம். இந்தியாவில் வர்ற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம்லாம் வராது. $1.40 இப்படிதான் வரும். இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலோ பிராண்டு. இந்த சோலோ ஓட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, இதோட விலை E10 என்று சொல்லக்கூடிய எத்தனால் 10% கலந்தது 181.5. அதே மாதிரி E10 கலக்காத வெறும் அன்லீடட் 183.5 இதோட விலை. அதாவது E10க்கும் அன்லீடட்க்கும் 2 சென்ட் தான். $1.40. அதாவது பெரும்பாலும் $70 $1 இந்த மாதிரி தான் வித்தியாசம் வரும் E10 கலக்காத பெட்ரோலுக்கும். பார்த்துங்க. இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் மோபில் பிராண்டு. ஆனால் பேர்ல் எனர்ஜி சொல்லக்கூடிய 2 குஜராத்திகள் செய்திருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷன். இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 200 பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது. இதை பற்றி தனி பதிவு போடுறேன், இந்த குஜராத்திகளோடது. இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
ப்ரைஸ் வந்து இந்த அன்லிடேட்டுக்கும் E10க்கும் வந்து 2 சென்ட் தான் வித்தியாசம் பார்த்துங்க. இந்த பெட்ரோல் ஸ்டேஷனை பார்த்துங்க. இதை பற்றி தனி பதிவு போடுவேன். இங்கே எப்படின்னா பெட்ரோல் யார் போட்டாலும் சரி, நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இல்லை பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் பெட்ரோல் போட்டுக்கணும். அதே போல் நீங்கள் தான் வந்து போய்ட்டு பெட்ரோல் போட்டு முடிச்ச உடனே காசு உள்ளே போய் கேஷோ கார்டோ எதா இருந்தாலும் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் தான் காசு கட்டணும். இது போன்ற பிராண்டுகள் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் மெட்ரோ பெட்ரோலியம் சொல்லிட்டு அவங்க லெபனானியர்கள், அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 450 பெட்ரோல் ஸ்டேஷன் கிட்ட ஆஸ்திரேலியா முழுதும் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு யுனைடெட் பெட்ரோலியம் இஸ்ரேலை சேர்ந்தது வந்து அதுக்கும் 300 பெட்ரோல் ஸ்டேஷன் ஆஸ்திரேலியா முழுவதும் இருக்குது. அது இல்லாமல் பிபி பிராண்ட், கால்டெக்ஸ், அம்போல் போன்ற இன்னும் இதர பல பிராண்டுகள்லாம் இருக்குதுங்க. இங்க வந்து எல்லா விதமான சாய்ஸும் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு E10 வேணும்னா E10 போட்டுக்கலாம், 91னா 91 போட்டுக்கலாம். அதே மாதிரி டீசல்ல வந்துட்டு உங்களுக்கு 2 விதமான டீசல் இருக்கு. ட்ரக்குக்கான டீசல் வந்து சாதா டீசலை விட 2 சென்ட் குறைவு. உங்களுக்கு எந்த வித கட்டுப்பாடுகளும் இல்லை, எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். E20 தான் இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்தியாவை போல அந்த மண்டட்டரி எல்லாம் இங்க கிடையாது. இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் வந்துட்டு குஜராத்திகளோட அந்த பேல் எனர்ஜி அல்லது பேல் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதை சேர்ந்தது இந்த பெட்ரோல் ஸ்டேஷன். இதே மாதிரி பெட்ரோல் ஸ்டேஷன் இங்க வாகால மட்டுமே ஒரு 6 பெட்ரோல் ஸ்டேஷன் சுத்தி அங்க இங்கன்னு சொல்லி பல இடத்துல இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் காட்டினேன். அது மாதிரியும் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்துட்டு இப்ப வந்து ஆஸ்திரேலியா முழுவதும் 200 பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது. உலகத்துல 194 நாடுகள்ல E20 யூஸ் பண்றது வெறும் 8 நாடுகள் தான். அது வந்து பிரேசில், இந்தியா, பராகுவே, பொலிவியா, ஜிம்பாப்வே, தாய்லாந்து மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் பிலிப்பைன்ஸ். இந்த 8 நாடுகள் தான் வந்துட்டு உலகத்தில் வந்து E20 யூஸ் பண்ணுது. அதாவது மக்களை கட்டாயப்படுத்தி வாங்க வைக்கிறது சில நாடுகள் தான். அது இந்தியா, பராகுவே, பொலிவியா மற்றும் ஜிம்பாப்வே. இந்த இந்தியாவில் ஏன் கட்டாயப்படுத்தி வாங்க வைக்கணும்? மக்கள் பணம் கொடுக்குறாங்க, மக்கள் சம்பாதிக்கிறாங்க, மக்கள் பணம் கொடுக்குறாங்க. என்ன பொருள் தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க. இவனுங்களுக்கு இதுதான் இந்த பிஜேபி RS குரூப்புக்கு என்ன வேலைன்னா மக்களை எல்லாத்துலேயும் கட்டாயப்படுத்துறது. பெட்ரோல்ல வந்து எத்தனால திணிப்பானுங்க, மதத்தை கொண்டு போய் மாட்டு மேல திணிப்பானுங்க, மாட்டை கொண்டு போய் மதத்து மேல திணிப்பாதுங்க, சாணியை கொண்டு போய் அவன் வாயிலையாவது திணிப்பானுங்க. இவனும் தின்றது மட்டும் இல்லாம யார் வாயிலையாவது தின்ன சொல்லுவாங்க. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அவனையாவது ஒரு ஏப்ப சாப்ப முஸ்லீம் கிடைச்சான்னா அவனை சொல்றான்னு சொல்லி தாடியை பிடிச்சி அடிப்பானுங்க. இவனுங்களுக்கு இதுதான் வேலை. அதாவது வந்துட்டு இந்த போக்குவரத்து மந்திரியா இருக்கக்கூடிய இந்த நிதின் கட்காரி தன்னோட மகனோட சுகர் ஃபேக்டரி வச்சிருக்கிறான். அதுல இருந்து எத்தனால் வருது. அவன் போக்குவரத்துல இது பண்ணி பொதுப்பணித்துறையிலையும் நாசம் பண்றான். அவன் அங்க கூட்டு களவாணிங்க. இவனுக்கு வந்துட்டு இந்த போடுற ரோடுல இருந்து போய் செய்யற பாலத்துல இருந்து எல்லாம் கவிழ்ந்து விழும். எல்லாம் அதே மாதிரி போடுற ரோடு எங்க பார்த்தாலும் ஓட்டம் விழுந்துரும், நிலம் சரிஞ்சிரும், பாலமெல்லாம் கவுந்து அப்படியே ஆத்துக்குள்ள போயிடும், இல்லை கடலுக்குள்ள போயிடும். அது பத்தலன்னு இவன் இந்த துறையை விட்டு பெட்ரோலிய துறையிலையும் போய் இதை கலக்கி மக்களுக்கு இதே தான் திணிச்சிக்கிறது தான் இவனுங்களுக்கு வேலை. மக்கள் எப்போதுமே பதட்டமா இருக்கணும், பதட்டமா வச்சிருக்கணும். அந்த நேரத்தை பயன்படுத்தி இவனுங்க வந்து திருடி கொள்ளையடிச்சு அந்த பணத்தை எல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கும் உள்நாட்டிலையும் பதுக்கி வைக்கணும். இதுதான் இவனுங்களுக்கு வேலை. இந்த மாதிரி தான் எல்லா இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க.
இந்த பெட்ரோல் விலை குறையும் போது விலை குறையாது, விலை கூடும்போது கூடும், விலை குறையும் போது குறையாது. அதே மாதிரி இந்த பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. மற்ற நாடுகள் எல்லாம் வந்து பெரும்பாலான நாடுகளில் வந்து ஜிஎஸ்டியில் தான் வரும் பெட்ரோல். இவனுங்களுக்கு அது செய்ய மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்களோட பினாமியாக இருக்கிற அம்பானி, அதானி போன்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவனுக்கு லாபம் சம்பாதிக்கணும். அதுதான் இவங்களோட குறிக்கோள். இவனுங்க வந்து நாட்டை வந்து 70-80 வருஷம் நாட்டை பின்னோக்கி கொண்டு போயிட்டானுங்க. இவனுங்களுக்கு வந்து நாட்டை விட்டு துரத்தி, ஆட்சியை விட்டு துரத்தி அடிக்கும் வரை இந்த நாடு பின்னோக்கி போய் கொண்டு இருக்கும், உருப்படவும் உருப்படாது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே.